ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய அடுத்தடுத்த பட அறிவிப்புகள், அதை பற்றின ஒரு விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. உண்மையிலே லோகேஷ் படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட்டே ஏற்படுற அளவுக்கு அடுத்தடுத்த படங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால உண்மையிலே தலைவர் ரசிகர்கள் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து தலைவர் ஜெயிலர் பட வெற்றிக்கு அப்புறம் தலைவர் 170 வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து ஞானவேல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட காஸ்டே ரொம்ப பெரிய காஸ்ட், நிறைய பேர் கூட ஆக்ட் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை அடுத்து யார் படத்தில் நடிக்க போறாரோ ஏற்கனவே அஃபிஷியலாகவே அறிவிச்சாச்சு. லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு, அவருமே வந்து சூப்பர் ஸ்டார்களுடைய படத்தை டைரக்ட் பண்றதுக்கு நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்ல பிஸி ஆகிட்டதுனால ஒரு 4 மாத காலத்துக்கு சோசியல் மீடியாலேருந்து வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்கிரிப்ட்ல பிஸியாக இருக்காரு. அநேகமாக ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு லோகேஷே சொல்லியிருந்தாரு. இது வந்து தலைவர் 170 படத்தோட ஒரு டாக்கு. இது இருந்துட்டு இருக்கப்ப அடுத்து வந்து தலைவர் 172 படத்தை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னோட லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அதை பற்றி ஒரு பேச்சாக இருந்தது. என்னன்னா வந்து நெல்சனை கூப்பிட்டு ஜெயிலர் பட சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயிலரோட பார்ட் 2 ஸ்கிரிப்ட் ஒர்க் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் சொன்னதுனால சூப்பர் ஸ்டார்ட்டையும் பேசிட்டாங்க. ஸோ அந்த ஜெயிலர் படத்தினுடைய என்ன சம்பளம் இருந்தோ அதோட வந்து 20% எக்ஸ்ட்ரா இந்த படத்துக்கு சம்பளம் பேசி நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொன்னதுனால ரஜினி அது ஓகே சொல்லியிருக்காரு. அதனால வந்து ஜெயிலர் படத்தினுடைய பார்ட் 2 ரெடி ஆக போகுது. அதை வந்து நெல்சன் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அந்த கதை வந்து ரஜினியும் அவரோட பேரனை ஒட்டி ஒரு 2 பேருக்கு உண்டான கெமிஸ்ட்ரி அதை பற்றி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனும் சொல்லி ரெடியாக இருந்தது. அப்படின்னா அந்த படம் வந்து தலைவர் 172 ரெடி ஆகும். அந்த படத்துக்கு அப்புறம் அதுவே எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கும், ஏன்னா இதை முடிச்சுட்டு தான் அதுக்கு வரணும், அதுக்கான ஒரு 6 மாத காலங்கள் ஆயிடுன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்கிற பேச்சு இப்போ ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் வந்து ஏற்கனவே வந்து அந்த மாமன்னன் சமயத்தப்பே வந்து ரஜினி கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணலாங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க போல இருக்கு. ரஜினிகிட்ட வந்து அப்போ மாரி செல்வராஜ் சொன்ன ஒன்லைன் தலைவருக்கு பிடிச்சி போய் அதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாராம். இப்போ அவரும் போய் சொன்ன உடனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த படம் ரெடியானா அது தலைவருடைய 173 இருக்கும். அந்த படம் எப்போ டேக் ஆஃப் ஆகும்னு தெரியல. இந்த படத்தை யார் தயாரிப்பானா, ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் இந்த படத்தில் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க லலித் வந்து விஜய் படத்தை தயாரித்த லலித் வந்து எனக்கு ஒரு படம் பண்ண வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தார் போல இருக்கு. ஸோ அவருக்கு படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்தது. அதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்க லைக்கா வந்து பேக் அண்ட் பேக் படம் பண்ணுறதுனால எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லியிருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தொடர்ந்து நம்ம வேல்ஸ் ஐசரி கணேஷ் வந்து அவரும் சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து ஒரு கால் ஷீட் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அவரும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த 3 பேர்ல யார் இந்த படத்தை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா வந்து ரஜினி என்ன சொல்லிட்டாராம், இப்போ வந்து இந்த படத்துக்கு வாங்கியிருக்க சம்பளமே கிட்டத்தட்ட வந்து தலைவர் 170க்கு வந்து லைக்காட்ட வந்து 150 கோடி, தலைவர் 170 அண்ட் வந்து லால் சலாம் இது ஒரு 120-130 பிளஸ் ஒரு 20 கோடி சேர்த்து மொத்தம் ஒரு பேக்கேஜா பேசியிருந்தாரு. லோகேஷ் படம் வந்து தலைவர் 171 படத்துக்கு 175 கோடி ரூபா பேசியிருந்தாரு. இப்போ 172வது படம் வந்தால் 200 கோடியா இருக்கும். இது அதுக்கு அடுத்து வரதுனால 210 கோடி ரூபாய் சேலரி. இதுக்கு யார் உடன்படுறாங்களோ அவங்க கூட நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு தகவல் போயிருக்கு. அதனால இந்த 3 கம்பெனியில யார் இந்த 210 கோடியை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் தரப்புலேருந்து ஒரு தகவல் இருக்கு. அதனால வந்து எப்படி உலகநாயகன் ஒரு பக்கம் படமா நடிச்சிட்டு இருக்காரோ அது மாதிரி இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் படமா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 பேரும் இந்த 70 வயசு தாண்டி இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு படங்கள் நடிக்கிற உண்மையிலே வந்து இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பற்றின விஷயம். நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் ஆனந்த், சைனிங் ஆஃப்.